தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 8ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் எண் 5, அதாவது மின்னியல் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, மின்னூட்டம் பெற்ற இரு பொருட்களை அருகில் கொண்டு வரும்போது பொருட்களில் உள்ள மின்னூட்டத்தை பொறுத்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அல்லது விலக்கும். என்பது சரியான தெரிவு. அடுத்து இரண்டாவது, மின் உருகி கம்பி டேஷ் உடையது, குறைந்த உருகுநிலை உடையது. என்பது சரியான தெரிவு. அடுத்து மூன்றாவது, ஒவ்வொரு டேஷ் 1.602 × 10⁻⁻19 கூலும் அடிப்படை மின்னூட்டத்தை பெற்றிருக்கும். புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான். அடுத்து இரண்டாவது பகுதி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. நான்காவது, அணுவானது எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணுக்கூறுகளால் ஆனது. ஐந்தாவது, அணுக்களில் எதிர்மின் சுமை உள்ள துகள்கள் சுற்றி வரும் பாதையினை கூடு அல்லது சுற்றுவட்ட பாதை என்கிறோம். ஆறாவது, ஒரு அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் எண்ணிக்கை சமமாக இருக்கும். மூன்றாவது பகுதி, சரியா தவறா என எழுதுக. தவறு எனில் சரியான கூற்றினை எழுதுக. எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தம் உள்ள பகுதியை நோக்கி பாய்கின்றது. சரி. அடுத்து நான்காவது பகுதி, சுருக்கமாக விடையளி. எட்டாவது கேள்வி, மின் விளக்குகளில் டங்ஸ்டன் கம்பி ஏன் பயன்படுத்தப்படுகிறது? டங்ஸ்டன் அதிக உருகுநிலை கொண்டது. உதாரணமாக, அதாவது தோராயமாக 3380 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஒன்பதாவது, கண்ணாடி தண்டினை பட்டு துணியில் தேய்க்கும் போது என்ன நிகழ்கிறது? கண்ணாடி தண்டினை பட்டு துணியில் தேய்க்கும் போது கண்ணாடி தண்டு நேர் மின்னோட்டமும் பட்டு துணி எதிர் மின்னோட்டமும் பெறுவதால் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அடுத்து பத்தாவது, மின்னோட்டத்தை தன்னுள்ளே பாய அனுமதிக்கும் ஏதேனும் இரண்டு பொருட்களை கூறுக. உலோகங்கள், பூமி. 11வது, ரவி பிளாஸ்டிக் அளவுகோலினை தலைமுடியில் தேய்த்து விட்டு அதை சிறிய காகித துண்டின் அருகில் கொண்டு செல்லும் போது என்ன நிகழ்கிறது? பிளாஸ்டிக் அளவுகோலினை தலையில் தேய்க்கப்படும் போது அவை மின்னூட்டப்பட்ட பிளாஸ்டிக் அளவுகோலாக மாறும். எனவே மின்னூட்டப்பட்ட பிளாஸ்டிக் அளவுகோல் சிறிய காகித துண்டினை ஈர்க்கும். அடுத்து 12வது, அணு அமைப்பின் பாகங்களை குறி மற்றும் படம் தொடர்பான கேள்விக்கு விடை அளிக்கவும். அணு அமைப்பின் பாகங்கள் என கூறும்போது சுற்றி வருவது எலக்ட்ரான்கள். அடுத்து உள்ளே இருப்பது அணுக்கரு. இந்த அணுக்கருக்குள் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இதில் புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அடுத்து முதல் கேள்வி, புரோட்டான் எவ்வகையான மின்னூட்டத்தை பெற்றிருக்கும்? நேர் மின்னூட்டம். இரண்டாவது, எலக்ட்ரான் எதிர் மின்னூட்டத்தை பெற்றிருக்கும். மூன்றாவது, அணுவானது எத்தகைய மின்னூட்டத்தை பெற்றிருக்கும்? மின் சுமையற்றது, அதாவது நடுநிலையானது, எந்த விதமான மின்னூட்டமும் கிடையாது அணுவிற்கு. அடுத்து நான்காவது, அணுவின் உட்கருவில் உள்ள இரு அணுக்கூறுகளை கூறுக. புரோட்டான் மற்றும் நியூட்ரான். நன்றி மாணவர்களே.